ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மயில் திருமகிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம என்னென்ன செஞ்சோம், எப்படி சாமி கும்பிட்டோம், மகிழ் கிளம்புனானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எடுத்ததுங்க அந்த ஆஃப் டே அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் எடுத்தேன். எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த விலாகில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் என்ன வந்து சாமிக்கு படைச்சேன் அப்படிங்கிற ரெசிபியும் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே இந்த தடவை மாதிரி நான் இவ்வளவு சிம்பிளாக வந்து எப்போவுமே கும்பிட்டதே இல்லைங்க. பூவே வந்து கீழே இருக்கிற கார்டனில் துளசி மட்டும்தான் பறிச்சுக்கிட்டேன். வீட்டில் இருக்கிற அவலெல்லாம் வச்சு அவல் பாயசம் பின்ன அவல் லட்டு இது ரெண்டும் செய்யலான்னு சொல்லி இருக்கிற முந்திரி பாதாம் நட்ஸு போட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கிட்டேன். என் பிளான் என்னென்னா வீட்டில் இருக்கிறத வச்சே எவ்வளோ சிம்பிளாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ கொண்டாடிக்கலாம். இதுக்குன்னு மறுபடியும் நான் கடைக்கு போய் எதுவும் வாங்கலை. ஸோ வீட்டிலே பச்சரிசி மாவு அவல் எல்லாமே இருந்ததுங்க. சமைக்கிறதுக்கு தேவையானது எப்போவுமே வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை வச்சே ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருந்தேன். நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமோ குழந்த பிறந்ததுக்கப்புறமோ கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாட ஆரம்பிக்கலிங்க. ஆக்சுவலாக நான் ஒரு 6-7 இயர்ஸாக என் காலேஜ் டைம்லேருந்து திடீர்னு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு லீவ் விட்டுருந்தாங்க ஐ திங்க் நினைக்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னோடனே நான் வந்து சரி நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அப்போ இருந்து நான் எவ்ரி இயர் வந்து கரெக்டாக கும்பிட்டுருக்குங்க. லாஸ்ட் இயர் மட்டும் எங்களோட ரிலேட்டிவில் ஒருத்தவங்க இறந்தனால அந்த இயர் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த இயர் வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வரலட்சுமி நோன்பு, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருஷம் கும்பிட்டே இருக்கிறோம். ஒரு வருஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நான் இந்த தடவை நல்லா ஃபீல் பண்ணேன். எனக்கு ஆஃபீஸ் லீவ் தான் இருந்தாலும் அந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில் வந்து அவ்வளோ கடைசி நேரம் வரைக்கும் கும்பிட முடியுமா முடியாதாங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்ச மாதிரி அவளையும் வறுத்து வச்சு ஆற வச்சுட்டேன். தேங்காய் வந்து நல்லா ஒரு மூடி தேங்காய் வந்து திருவி அதையும் வறுத்து கொட்டிக்கிறேங்க. ஸோ நான் ரெசிபி என்ன அப்படிங்கிறத வந்து உள்ளே போக போக சொல்கிறேன். ஏன் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன்னா, ஃபஸ்ட் இயர் மகிழ் செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் ஃபேஸ் காமிச்சு போட்ட ஃபஸ்ட்டு விலாகு. அது என் சேனலில் இருக்கும். ஒரு மினிமலான செலிப்ரேஷனாகவாச்சு இருக்கும். இந்த தடவை வந்து எல்லாமே எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக எல்லாமே சுருக்கிக்கிட்டேன். அண்ட் மகிழ் வந்து கொஞ்சம் வளர்ந்தனால அவன் லாஸ்ட் இயரே ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன், பாதம் வைக்க மாட்டேன், கூசுது அப்படின்னலாம் சொல்லலாம். ஸோ அவனையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல, அவனை பொறுமையாக கிளப்பிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ரெடி என்னென்ன பண்ணணுமோ அது வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன், சாமிக்கு பூ கட்டி வச்சுட்டேன். பின்ன சமைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். அவல் பாயசத்துக்குமே அவல் லட்டுக்குமே அவலை பிரிச்சுட்டு அது மேலேயே வந்து தேங்காய் வந்து வறுத்து கொட்டிட்டேன். அதுவும் ஆறணும். அந்த சைடு வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். அவல் பாயசத்தில் வந்து ஒரு அளவான 8 to 10 முந்திரி வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சி போட்டோம்னா பாயசம் வந்து நல்லா க்ரீமியாக டெக்ஸ்டர் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பாலில் தான் செய்கிறோம், இருந்தாலும் அந்த திக்னஸ் கிடைக்கணுங்கிறக்காக நான் முந்திரி அரைச்சி போடுறேன். ஊற வைக்கல அப்படிங்கிறக்காக டக்குன்னு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலான்னு சுடு தண்ணி வச்சுட்டேங்க. சுடு தண்ணியில் வந்து ஒரு அளவான முந்திரி மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன் பாயசத்துக்காக. நீங்களும் அவல் பாயசம் வைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பர் டிப்பு. இதுக்கப்புறம் வந்து பாயசத்துக்கு வந்து பால் சுட வைக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தனையுமே பால் ஊற்றிட்டிங்கன்னா அந்த குண்டால் வந்து அடியில் வந்து நல்லா டார்க்காக பிடிச்சிக்கும் பால். ஸோ இத்தினோண்டு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே பால் ஊற்றி சுட வச்சிங்கன்னா நம்ம பாயசம் வச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த குண்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாயசத்துக்கு பாலை வந்து அடுப்பில் ஊற்றவே வந்து மகிழ் வந்துட்டாங்க. அவங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார் கொஞ்சம் நேரம் நான் ரெடியில் பண்ணுற வரைக்கும்ன்ட்டு. வந்துட்டான் திடீர்னு. வந்ததுலேருந்து அம்மா எனக்கு பால் வைக்கிறியா காட்டுன்ட்டு வந்துட்டான். பாருங்கள் அவன் என்ன பேசுகிறான்னு நீங்களே பாருங்கள். வீடியோவில் எப்படி சொல்கிறது பாரு, ரவா கேக் செய்யும்போது முந்திரி டிசைன் கட்டமால அது சாப்பிட்டுக்கோ. சரி அம்மா செஞ்சுட்டு கூப்பிட்றேன். சரி இந்தா போய் சாப்பிடு, அம்மா செஞ்சுட்டு கூப்பிட்றேன். இந்தா இன்னும் எடுத்துக்கோ என்ன.
மகிழுக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிட்டு பால் கொதி வர்றதுக்குள்ளே என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் எங்கே விட்டேன் அதெல்லாம் மறந்துட்டேன். அப்படியே சரி கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு அடுப்பில் வந்து நடக்கல்லை வந்து சேர்த்து வறுக்கலான்னு வடை சட்டி வச்சுட்டேன். அவுள் லட்டுக்கு எதுக்குங்க நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா, அவுள் லட்டு வந்து பாகு காய்ச்சி அப்புறம் கலந்து பிடிக்கிறது ஒரு ப்ராசஸ். நான் வந்து நடக்கல்லை உருண்டை நம்ம செய்வோம் இல்லையா, ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். நான் நடக்கல்லை உருண்டையும் மண்டை வெல்லமும் கலந்து உருண்டை பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி அவளையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த டைப்பில் செய்யலான்னு தாங்க எடுத்திருந்தேன். அது கூட ஒரு 2-3 ஏலக்காய் மட்டும் போட்டேன். பாதி லட்டுக்குமே பாதி பாயசத்துக்கு எடுத்துக்கலான்னு இதிலே சேர்த்து வணக்கிட்டு இருக்கேன். ஏலக்காய் சூடானதையும் பாயசத்தில் தட்டி சேர்த்துடலாம். இப்போ பால் கொதி வந்துருச்சு. கலந்த அவலும் தேங்காய் திருவல் ரெண்டையும் சேர்ந்து ஒரு 4 கரண்டி பாயசத்துக்கு அளவாக எடுத்து போட்டுட்டு இதே நேரத்தில் சைட் பை சைடு அதுவும் வெந்துட்டுருக்கும். ஒரு 5-6 ஸ்பூன் சர்க்கரை, டேஸ்ட் பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கலாம். சர்க்கரை தானே, அப்புறமே வேணும்னா கூட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலான்னு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வெறும் பாலில் மட்டும்தான் அவள் வேக வச்சுருக்கேன் இல்லையா, கொஞ்சம் திக்காகுது. அதுக்காக நான் முந்திரி ஊற வச்சுருந்தேன்ல அந்த தண்ணியவே வந்து எடுத்துக்கிட்டேங்க. அந்த தண்ணியவே வந்து பாயசத்தில் சேர்த்தோம்னா கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்துக்கிட்டே இருக்கும், கீழே வந்து அடியை பத்தாது. பையன் பால் கேட்டே இருக்கான்னு சொல்லி அவனுக்கும் ஒரு சைடில் வந்து பால் வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏலக்காய் மட்டும் தனியாக பொறுக்கி எடுத்து லட்டு கலக்கிற நட்ஸ் கூட கொஞ்சம் வச்சுட்டேன். மீதி ஏலக்காய் வந்து பாயசத்துக்கு தட்டி போடுறதுக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ஏலக்காய் வந்து எதில் சேர்த்தாலுமே நான் வந்து முழுசாக சேர்க்க மாட்டேங்க. ஏலக்காய் தோல் விதை ரெண்டுமே கலந்தால் தான் வந்து அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும். முழுசாக சேர்க்குறத விட இப்படி தட்டி போட்டுட்டிங்கன்னா அது ஒன்று சேர்த்தா கூடயே 2-3 சேர்த்த எஃபெக்ட் வந்து கொடுக்கும். பாயசத்துக்கு வந்து ஏலக்காயும் போட்டாச்சு, நீ எதுவுமே தேவையில்லை. லாஸ்ட்டாக வந்து நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் அந்த முந்திரி வந்து க்ரீமி டெக்ஸ்டருக்காக அரைச்சி சேர்க்கணும். இது ரெண்டும் பெண்டிங். இப்போ பாயசம் வந்து கம்முன்னு கொதிக்கட்டும். அடுத்தது அவல் லட்டு செய்கிற ப்ராசஸ்க்கு போயிடலாம். அவல் லட்டில் வந்து கொஞ்சம் முந்திரி பாதாமையும் வந்து நான் மிக்சியில் சேர்த்துக்கிட்டேங்க. அங்கங்கே நறுக்குன்னு வந்தால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்ல. நம்ம கிருஷ்ணர் செய்கிறது எப்படியும் அடுத்தது நம்ம குழந்தைங்க தான் சாப்பிட்றோம். அதனால நடக்கல்ல கூடவே நம்ம நிறையா நட்ஸும் சேர்த்து செய்கிறனால ஹெல்த்தியும் கூட. பாயசம் கொதி வந்ததையும் லட்டுக்கு கொஞ்சம் நட்ஸ் போட்டு பாயசத்துக்கும் அப்படியே சைட் பை சைடு போட்டேன். எதை நான் எங்கே வந்து எடுத்ததை வந்து முழுசாக செஞ்சு முடிக்கலைன்னா நான் ரொம்ப மறந்துடுவேன் வேறு. அதனால் எல்லாத்தையும் அங்கங்கே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து மண்டை வெல்லம் பாயசத்துக்கு வந்து நான் வெள்ளை சக்கரை போட்டுக்கிட்டேன். லட்டுக்கு வந்து மண்டை வெல்லம் சேர்க்குறேன். சரி 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. மண்டை வெல்லம் சேர்த்தா பாயசமும் வந்து சாண்டில் கலரில் வந்துடும். சரி ஒன்று ஒயிட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படி வச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த தடவை வந்து நான் வெண்ணெய் கூடவே வந்து வாங்கலை. இருக்கிறது போதும், கிருஷ்ணர் வந்து நம்ம கிருஷ்ணா தான் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வீட்டில் இருக்கிறதவே என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். வந்து நசுங்கிடுச்சா, பாயசத்தில் போடுற அவள் வந்து நல்லா நசுங்குதா அப்படின்ட்டு ஒருக்கா பார்த்துக்கணுங்க. மொறுமொறுன்ட்டு நம்ம வறுத்துருப்போம், அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு எடுத்து வச்சிட்டோம்னா ஊறாது நல்லா. அதோடு சேர்த்து நல்லா கொதி விட்டு வேக வச்சா தான் வந்து நல்லா பாயசம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க அவல் லட்டுக்கு. அவல், தேங்காய் திருவல், ஏலக்காய், நம்ம வறுத்து வச்ச நடக்கல்ல, கொஞ்சம் நட்ஸு, மண்டை வெல்லம் எல்லாமே போட்டு மிக்சியில் வந்து கரகரன்னு அடிச்சுக்க போகிறோம். மிக்ஸி சூட்டோடு இருக்கும்போதே நல்லா கலந்து விட்டு அடித்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா பசவாக இருக்குங்க. லட்டு மட்டும் கிடையாது, இந்த ஹீட்டோடையே நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் பிடிச்சாலும் அது உங்கள் சொன்ன பேச்சை கேட்டுரும். தட்டில் வந்து நீங்கள் கொட்டி ஆற விடவே கூடாது. கொட்டின உடனேயே வந்து நீங்கள் என்ன ஷேப் விரும்புகிறீங்களோ அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடணும். மிக்சிலேருந்து வெளியே போட்டதையுமே நம்ம ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சு பார்க்கணும். அது ஒரு பிடியாக கரெக்டாக நின்றுச்சுன்னா நம்ம கரெக்டான பதத்தில் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்படியே அதை உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். ஒரு ஆர்வத்தில் நல்லா வருது அப்படின்னோடனே சூப்பராக வாசம் வேறு கமகமன்னு நம்ம நல்லா செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு 4-5 உருண்டை உருட்டிட்டேங்க. அப்புறம் திடீர்னு நடுவில் தான் வந்து இந்த முந்திரி திராட்சையில் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. அப்படியே மறந்துடுவேங்க நான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து உடச்சதையும் மறுபடியும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 10-15 லட்டெல்லாம் நல்லாவே கிடச்சிதுங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே மகிழ்கிட்ட இருந்து பத்திரப்படுத்திட்டு டப்பால் போட்டு வச்சுட்டேன். இது வந்து பாயசத்துக்கு எடுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து அரைச்சி ஊற்றுறேன். இப்போ அதே மிக்சிலேயே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பெண்டிங் வச்சுருந்தேன். முந்திரி ஃபஸ்ட்டு அரைச்சிருந்தோன்னா இப்படி அதுக்கு ஒரு மிக்ஸி எடுக்கணும். ஸோ இது நம்மளது தாங்க, நம்ம எந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறதா. லாஸ்ட்டாக பாயசத்துக்கு முந்திரி மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு முடிச்சுட்டேன். ஆல்ரெடி நட்ஸ் வறுத்ததும் போட்டுட்டேன். அடுத்தது சாமி டெக்கரேஷனுக்கு வந்துட்டேன்.
இப்போ வந்து நம்ம படைக்க வேண்டிய பதார்த்தத்தை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் சாமிக்கு டெக்கரேஷன். அடுத்தது தான் வந்து நம்ம பாதை போடுவோம். நம்ம வீட்டை வந்து இங்கே நீட்டாக வைக்காமல் ஃபஸ்ட்டு பாதை போட்டு கூட்டிகிட்டு வரக்கூடாது. இங்கே வந்து கிருஷ்ணருக்கு என்னென்ன வேணுமோ ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம்தான் பாதம் போட்டு கூட்டிகிட்டு வரணும். மகிழ் இன்னும் ரெடியாகவே இல்லை. அவன் பாதம் போட மாட்டாங்கன்னு நம்ம சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னான். நம்ம என்னமோ ஒரு நாள் தாங்க கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடுறோம். ஆனால் இவங்க வீட்டில் 365 நாளும் கிருஷ்ணர் வெளியிலைகள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எந்நேரமும் சேட்டை தான். யசோதா மாதிரி கயிறு மட்டும் போட்டு கட்டி வைக்கலங்க. இப்போல்லாம் என்னாலேயே பொறுமை காக்க முடியறதில்ல. அதனால் அவனை அப்படியே விட்டுட்டு நான் கோலம் போட்டு நம்மளே பாதத்தை கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஃபோட்டோவை மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு வந்து நான் பாதை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாமி ரூமில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து பாதை வரையவே நம்ம வீட்டு கிருஷ்ணர் சூப்பராக ரெடியாகி வந்துட்டார். இன்றைக்கி ஏதோ ஒரு ரொம்ப நல்ல மனசு போல் இருக்குது. சொன்னதையும் போடா கிருஷ்ணர் பாதை வைக்கலாம் அப்படின்னு சொன்னதையும் பண்ணுனா. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு துண்டெல்லாம் போட்டு நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு கொஞ்சம் நேரம் சொல்லிகிட்டு இருந்தான். பாதை வெயிடா அப்படிங்கிறது மட்டும் கூசுதுங்கிறான். அந்த மாவு அவன் கை காலில் படுறது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல். நீ கையில் தான் வைக்கிற, நானும் கையில் வைக்கிறேன்னு வந்து கையில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தான். என்னமோ இவங்க குறும்புகளை வந்து பார்க்கறக்கு ரசிக்கும் விதமாக தாங்க இருக்குது. ஆனால் வெளியிருந்து பார்க்க ரசிக்கும் விதமாக இருக்குது. நம்மக்கிட்டே அந்த குறும்பு பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. இன்றைக்கி நான் ஃபுல்லாக கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்ட்டு என்ன நடந்தாலும் கிருஷ்ணா நீ தான் காப்பாற்றணும், இந்த சாமி எப்படியாச்சும் கும்பிட்டு முடிச்சிடணும்னு ஒரு பிடிவாதமாக நான் கும்பிட வந்துட்டேங்க. பாதெல்லாம் போட்டு மணப்பலகை வந்து ரெடி பண்ணி கிருஷ்ணர் ஃபோட்டோக்கு மாலை போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். பின்ன அங்கேயும் பொட்டு பூ எல்லாம் வச்சுக்கிட்டேன். கிருஷ்ணருக்கு வந்து இலைய அதுக்கு மேலே அவங்க எங்கள் மாமியார் வீட்டில் கொஞ்சம் ஜாமானெல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்காங்க சாமி கும்பிட. அதுவே எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டாங்க. நம்ம ஷேரிங் இஸ் கேரிங் தானே. கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டாங்க. நான் அதுவே லட்டு நான் வச்சதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். இலையில் அவங்க கொடுத்ததையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். பரவாயில்லைங்க, அவங்களும் கிருஷ்ணருக்காகத்தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனசு தான் நான் ஏற்றுக்கிட்டேன். கிருஷ்ணரும் ஏற்றுப்பார். என்னடா வெண்ணெய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தரோட சாமி கும்பிடக்கூடாது தான், இருந்தாலும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நான் வச்சுருக்க அந்த கிருஷ்ணர் படத்துலேயே வந்து கிருஷ்ணர் கையில் லட்டு, கீழே வெண்ணெய், பழங்கள், வாழைப்பழம், திராட்சை எல்லாமே வந்து ஃபோட்டோவில் இருந்துச்சு. அதை நான் அப்புறமா இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து வைக்கையில் தான் பார்த்தேன். இல்லை, எந்த குறையும் இல்லை, நானே எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு என்கிட்ட கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். சாமி கும்பிட்ற நேரத்துக்கு மகிழும் கம்முன்னு வந்து நின்றுக்கிட்டான். சாமி கும்பிட்டா எனக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் எல்லாமே. சரி, நம்ம வீட்டு கிருஷ்ணரை முதல்ல நம்ம பூர்த்தி செஞ்சிடணும், அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு என்னென்ன வேணுமோ என்ன வேணால் நீ எடுத்துக்க சாமி அப்படின்ட்டேன். நான் கிருஷ்ணர் பாதம் போட்டு கூட்டிகிட்டு வந்து கிருஷ்ணருக்கு துளசி மாலை வச்சு நம்ம செஞ்ச பதார்த்தங்களில் ஒரு துளி துளசி போட்டுட்டாலே அது கிருஷ்ணரை வந்து சென்றடைஞ்சதாக தாங்க அர்த்தம். பின்ன இந்த தீபம் தூபம் எல்லாம் காட்டுறக்கு வந்து ஒரு சில நிமிடங்கள் ஆகும். அது வரைக்கும் நம்ம குழந்தைங்க பொறுமையாக இருப்பாங்களா அப்படின்ட்டு தெரியல. அதனால் நான் ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்க கண்ணா அப்படி சொல்லிட்டேன். அவன் வந்து அவனுக்கு முறுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு சாப்பிட்ருந்தான். அதுக்குள்ளே நம்ம இங்கே மற்ற வேலையெல்லாம் வந்து முடிச்சிடலாம். நான் நினச்சதை எதிர்பார்த்ததை விடவே இன்றைக்கி நல்லா தாங்க வந்து நான் சாமி கும்பிட்ருந்தேன். ஒரு இயருமே முன்னத்த நாளே போயிட்டு என்னென்ன வேணுமோ இந்த 5 ஐட்டம் சொல்லுவாங்க, தயிர், வெண்ணெய், நெய் எல்லாமே வாங்கிட்டு வருவேன், பூ வாங்கிட்டு வருவேன், எல்லாமே பண்ணுவேன். இந்த தடவை என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் கிருஷ்ணர் வச்சேன். கிருஷ்ணர் அதை விட சந்தோஷமாகவே வந்து ஏற்றுக்கிட்டாரு. அந்த படத்தில் அந்த மாலை பிக்கிற இடத்துல தாங்க அந்த எல்லாமே இருந்துச்சு. கடைசியில் கிருஷ்ணருக்கு வந்து தண்ணி துளசி தீர்த்தமும் வச்சுட்டு சூட தீபாராதனை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து குட்டி கிருஷ்ணரோ குட்டி ராதையோ இருப்பாங்க. ஷாக் ஆகிடாதீங்க. எனக்கு இல்லை, என் தங்கச்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவளுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து நெருங்கிருச்சு. நான் வச்ச பாதங்கள்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதம் வந்து நம்ம கையால் தான் வைக்கிறோம். இருந்தாலும் கிருஷ்ணர் அவர் இஷ்டத்துக்கு தான் வந்து வீட்டுக்குள்ளே நடந்து வருவார். நம்ம நினைக்கிறோம் நம்ம வரைகிற மாதிரியே ஷேப் வரும், அப்படி கிடையாது. ஒரு சில பாதங்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சுங்க. அதை பார்க்கலையே நான் நினச்சிக்கிட்டேன் கிருஷ்ணன் வந்து எல்லாமே ஏற்றுக்கிட்டாரு. நம்மளோட மன திருப்தி தாங்க எல்லாமே. ஸோ நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் குட்டி கிருஷ்ணரா குட்டி ராதையா அப்படின்ட்டு. அடுத்த குட் நியூஸ் வந்து உங்களுக்கு அதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியாக ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்ததுங்க. இந்த வருஷம் தடங்கள் ஆகக்கூடாது, எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியமாக இருந்தேன். அதே மாதிரியே முடிச்சிட்டேன்.
சாமி ஃபுல்லாக கும்பிட்டு முடிச்சதையும் மகிழி வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவன் வந்து ஒரு முறுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தவன் தான் கம்முன்னு உட்காந்து நல்லா வாயை பொழந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான். நம்மளும் சூடம் தீபம்லாம் காட்டும்போது அவனை ரொம்ப பக்கத்தில் விடுறதில்ல, எங்கே தட்டிக்கிட்டி விட்டுருவான்ட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கட்டும்னு எல்லாம் முடிச்சோடனே விட்டேன். இலையில் என்ன இருக்குது, அவனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட்ருந்தான். இவன் சாப்பிட்றது தாங்க நமக்கு வந்து முக்கியமான சந்தோஷம். கிருஷ்ணன் சாப்பிட்றத கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் இவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஒரு அதிரசத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதிரசம் அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம எல்லாருமே வந்து பாயசம் லட்டு எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தனியாக ரெசிபி வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணாவுக்கு ஒரு அதைக்கும் நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் எல்லோரும் மீட் பண்ணலாம். டாட்டா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.